புறம்போக்கு ஓடை கண்மாய் இருக்கும் இடத்தில் வசித்தால் பட்டா வழங்க முடியாது என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து 36 புதிய பேருந்துகள் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி 100 புதிய பேருந்து சேவைகள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மதுரையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார். மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீர்நிலை புறம்போக்கு ஓடை கண்மாய் பகுதிகளுக்கு பட்டா வழங்க முடியாது, மாநகராட்சி பகுதிக்கு 1 சென்ட்டும், நகராட்சி பகுதிக்கு 2 சென்ட்டும், ஊராட்சி பகுதிக்கு 3 சென்ட் இடமும் பட்டாவாக வழங்கப்படும் என்றார். அத்துடன் இடமில்லாதவர்களுக்கு பட்டா அளிப்பதாக கூறும் தகவல் உண்மை அல்ல என்றார். பட்டா இடம் இல்லாம பட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. அது கரெக்டா அது கரெக்டான சகோதரர் கரெக்டா கேட்டறிந்து கரெக்டான கேள்வியை கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். 19 பட்டா கொடுத்துருக்கணும். என்ன பட்டா கொடுத்துருக்காங்க? ஆதிதிராவிட நலத்துறையிலிருந்து பட்டா கொடுத்துருக்காங்க, இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அந்த தொகுதியில் அந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அதிகாரி அவர்கள்